ஒரு நூலகத்தில் அமர்ந்து எல்லோரும் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென முன்னால் அமர்ந்திருக்கிற ஒருவர் மயங்கி கீழே சரிகிறார். அருகில் எதிரே அமர்ந்திருப்பவருக்கு பதட்டம் தொற்றிக் கொள்கிறது. ஓடி சென்று அவரை தாங்கி அமர வைக்கிறார். முகத்தில் தண்ணீரை பீச்சி அடிக்கிறார். அவர் மயங்கி விழுந்தவர் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு உதவி செய்தவருக்கு நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் வாசிக்க தொடங்குகிறார். இவருக்கு வியப்பு. மயங்கி கீழே விழுந்தார். பதட்டத்தோடு அவரை தூக்கி அமர்த்தினோம். மீண்டும் எந்த வகையான சலனமும் இல்லாமல் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறார். யார் இவர் என்று அங்கிருந்த மற்றவர்களிடம் விசாரிக்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், இவர் இங்குதான் நிறைய நேரம் அமர்ந்து வாசித்துக் கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒரு நூல் எழுதுவதற்காக குறிப்புகள் சேகரித்துக் கொண்டிருக்கிறார். பசியின் கொடுமையால் அவ்வப்போது மயங்கி கீழே சரிவார். நாங்கள் உதவுவோம். மீண்டும் அவர் எழுந்து வாசிக்க தொடங்கி விடுவார், குறிப்புகள் எடுக்க தொடங்கி விடுவார் என்று கூறுகிறார்கள். அவருடைய பெயர் என்ன என்று கேட்டபோது நண்பர்கள் சொல்கிறார்கள், அவர் பெயர் காரல் மார்க்ஸ் என்று. திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்புதிகை விட்டளந்து சந்தனத்தின் புதுமனதில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை இனித்திடச் சிறந்தவளும் எந்தன் நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி. பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைய ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலே பயின்று மருங்கிலே வளர்கின்றாள் என்று வில்லிபுத்தூரார் பாடிய கண்ணல் தமிழ் மொழிக்கு பொன்மணியாம் அணிபூட்டி அழகு சேர்க்கிற திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தினுடைய அரங்கில் நின்று பேசுவதை என் வாழ்நாளின் பெருமிதங்களுள் ஒன்றாக கருதுகிறேன். நான் ஏன் இதை என் வாழ்நாளின் பெருமிதங்களுள் ஒன்றாக கருதுகிறேன் என்று சொன்னால், அறிவார்ந்த பெருமக்கள், திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த பெருமக்கள் ஒன்று கூடி இந்த நிகழ்வை நடத்துகிற போது அதில் அடியேனும் நின்று என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை எண்ணி மகிழ்கிறேன். தமிழ்ச்சங்கத்தினுடைய போற்றுதலுக்குரிய துணைத் தலைவர் அவர்களே, என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வின் போதும் என் வாழ்நாளில் பல்வேறு முன்னெடுப்புகளை நான் முன்னெடுக்குகிற போதும் எனக்கு ஆலோசனை உறுப்பினராக, ஆலோசனை தலைவராக என்னை வழிநடத்துகிற போற்றுதலுக்குரிய பேராசிரியர் முனைவர் சையத் ஜாயின் ஹசன் அவர்களே, முனைவர் ஐயா செயலாபதி அவர்களே, வந்திருக்கக்கூடிய பெருமக்கள், நிறைய பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அனைவரையும் தமிழால் வணங்கி, என்னுடைய தலையால் வணங்கி, தமிழால் ஆராதித்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிக்கு வருகிறேன். வாசிப்பு பழக்கம் என்பது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. வாசிப்பு பழக்கம் எப்படி ஒரு மனிதனை செதுக்கும், வாசிப்பு பழக்கம் எப்படி ஒரு மனிதனை உருவாக்கும் என்கிற கருத்தை நான் சில வினாக்களாக, விடைகளாக, தேடல்களாக, என்னுடைய வாசிப்பினுடைய ஒரு பிரதிபலிப்பாக இந்த அரங்கில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது இளைஞர்கள் நிறைய இருக்க வேண்டிய அரங்கமாக இருக்க வேண்டும் என்று நான் கருதினேன். ஆனாலும் எங்களுடைய இளைஞர்கள் எப்போதும் பல பணிகளில் அவர்களுக்கான சில பணிகளில் எப்போதுமே விறுவிறுப்பாக இருப்பார்கள். எப்படியாவது சில படங்கள் திரைக்கே வந்து விட வேண்டும், அந்த படத்தை, வராத படத்தை எப்படியாவது பார்த்தே விட வேண்டும், எப்படியாவது அந்த படத்தை எல்லாம் திரையரங்கில் ஓட்டி விடுவார்களா என்கிற ஏக்கத்தோடு இளைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களுக்கு பல்வேறு முன்னெடுப்புகளை, பல அமைப்புகளை
பல முன்னெடுப்புகளை நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் நமக்கு முன்னால் இரண்டு வழிகள் இருக்கின்றன. ஒன்று வாழ்வதற்கான நேரிய வழி, இன்னொன்று பிழைப்பதற்கான குறுக்கு வழி. வாழ்வதற்கான நேரிய வழி, பிழைப்பதற்கான குறுக்கு வழி. நாம் பிழைப்பதற்கான குறுக்கு வழியை விட வாழ்வதற்கான நேரிய வழியைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பயணிக்கிறோம். காலத்தினுடைய சூழலும் பொருளாதார சில சிக்கல்களும் நம்மை பல பாதைகளில் மாற்றினாலும் இந்த வாழ்க்கை என்பது ஒரு பொருளுள்ள அழகுக்குரிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த சமூகத்தினுடைய நகர்வுகளை எல்லாம் நாம் அடுத்தடுத்து பார்க்கிற போது இந்த சமூகம் எண்ணற்ற வினாக்களை, எண்ணற்ற விடைகளை, எண்ணற்ற தரவுகளை நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறது. அந்த வினாக்களை, விடைகளை, தரவுகளை நாம் சரியாக கண்டுபிடிப்பதற்கு நம்முடைய தேடல் விரிவுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஒரு நிகழ்வோடு, ஒரு நடந்த நிகழ்வோடு நான் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஓவியர் ஹெல்மன் என்கிற ஒரு புகழ்பெற்ற ஓவியர், நாம் பலரும் அறிந்திருக்கிற ஓவியர். ஓவியர் ஹெல்மன் ஒரு அற்புதமான புகழ்பெற்ற ஒரு படத்தை வரைந்து கண்காட்சிக்கு வைத்திருக்கிறார். பார்த்தோர் அத்துணை பேரும் மெய்சிலிர்த்து போகிறார்கள். சிலர் இந்த புகைப்படம், இந்த படம் எனக்கு கிடைக்குமா என்று ஹெல்மனிடம் கொஞ்சம் பணத்தை கையிலே கொடுத்து இந்த படத்தை நான் எடுத்து செல்லலாமா என்று கேட்கிறார்கள். சிலர் இதை போன்ற ஒரு படத்தை வரைந்து எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கிறார்கள். சிலர் என்னுடைய ஒளிப்பட கருவி மூலம் இந்த படத்தை நான் ஒளிப்படமாக எடுத்துக்கொள்கிறேன், அதற்கு அனுமதி தருவீர்களா என்று கேட்கிறார்கள். அந்த படத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்றால், ஒரு பெரிய கதவு, அந்த கதவுக்கு வெளியில் ஒருவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அது அந்த சிலர் சொல்கிறார்கள் அவர் கடவுள் என்கிறார்கள், சில பேர் அந்த நாட்டினுடைய மன்னன் என்கிறார்கள். யார் என்று தெரியவில்லை, ஒருவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இதுதான் அந்த படம். நாம் மட்டும் தனியாக வீட்டிற்குள்ளே இருக்கிறோம். கதவு தட்டக்கூடிய சத்தம் கேட்கிறது. கதவை திறந்தால் நமக்கு பிடித்த அல்லது நமக்கு நல்ல வளங்களையும் வாய்ப்புகளையும் தரக்கூடிய அந்த நபர் நமக்காக மட்டும் நிற்கிறார் என்றால் எப்படி இருக்கும்? அதுதான் அந்த படத்தினுடைய கருப்பொருள். அனைவரும் பாராட்டுகிற அந்த படத்தை ஒரே ஒரு இளைஞன் ஒரு கேள்வி கேட்கிறார். இது நல்ல படம், தத்ரூபமான படம், அருமையான படம், நானும் இந்த படத்தை உண்மையிலேயே புகழ்கிறேன். ஆனால் இந்த படத்தில் ஒரு சிக்கல் இருக்கிறது என்பதாக கருதுகிறேன் என்று சொல்கிறார். என்ன என்று கேட்கிற போது, இந்த கதவில் சாவி துவாரம் இல்லை. வெளியே நிற்கக்கூடியவர் எப்படி கதவை திறந்து கொண்டு உள்ளே வருவார் என்று கேட்டபோது ஓவியர் ஹெல்மன் சொல்கிறார், நான் வேண்டுமென்றே தான் இந்த கதவில் சாவி துவாரத்தை வரையவில்லை. ஏனென்றால் இது வெளியிலிருந்து சாவி போட்டு திறக்கக்கூடிய கதவு அல்ல, உள்ளே தாழ்பால் இருக்கிற கதவு. வாசலிலே வந்து நிற்பது எனக்கான வாய்ப்பு என கருதி உள்ளிருக்கிற தாழ்பாலை யாரால் திறக்க முடிகிறதோ அவர்களுக்குத்தான் அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதை குறிப்பதற்காகத்தான் இந்த படத்தை நான் வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன என்று நான் நினைத்தால், நம்முடைய வரலாற்று பகுதியை நாம் அறிந்து கொள்வதற்கு, நம்முடைய பண்பாட்டினுடைய பிரதிபலிப்பை நாம் புரிந்து கொள்வதற்கு, இந்த சமூகம் எப்படிப்பட்ட இடத்திலெல்லாம் அடைமாற்றம் அடைந்து வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷம் நூல்கள். நாம் முதலிலே வந்து அமர்ந்திருக்கிற போது இங்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சரி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த ஒளி காட்சியிலே புறநானூறும் அல்லது சங்க இலக்கிய அந்த அட்டைகளும் வந்து போய் கொண்டிருக்கின்றன. உலகத்தினுடைய எல்லா போர்களின் போதும், நீங்கள் மன்னராட்சியினுடைய போர்களின் போதும், மன்னராட்சிக்கு பிறகு ஈழம் உட்பட உலகத்தின் நாடுகளில் நடந்த போர்களின் போது முக்கியமாக அந்த நாட்டினுடைய கருவூலங்களாக நூலகங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன என்பதுதான் வரலாறு. நூலகங்கள் இருந்தால்தான் இவர்களுடைய பெருமையை அறிந்து கொள்வார்கள். ஈழத்திலே நம்முடைய நூலகம், யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட போது கூட
இங்கு புறநானூறு இருக்கிறது, இங்கு பதிற்று பற்றி இருக்கிறது. இந்த நூலை இவர்கள் வாசித்தால் தானே இவர்களுக்கு வரலாறு தெரியும் என்றுதான் நூலகம் கொளுத்தப்பட்டது. வாழ்க்கையில் நாம் எதை அடைகிறோம், எப்படி வாழ்கிறோம் என்கிற ஒரு நோக்கத்தை நாம் விரித்து பார்க்கிற போது வாழ்க்கை ஒரு சிறிய வாய்ப்பாட்டுக்குள் முடிந்து விடுகிறது என்கிறார்கள் கவிஞர்கள். 10 வயதில் அறியாமையோடு இரு, 20 வயதில் அழகோடு இரு, 30 வயதில் கல்வியோடு இரு, 40 வயதில் செல்வத்தோடு இரு, 50 வயதில் அனுபவத்தோடு இரு, 60 வயதில் சந்ததியோடு இரு, 70 வயதில் இயக்கத்தோடு இரு, அதற்கு மேலும் நிச்சயம் நீ இருப்பாய், இருந்தால் புகழோடு இரு என்பதுதான் வாழ்க்கைக்கான தத்துவம் என்று சொல்கிறார்கள். வாழ்க்கைக்கான தத்துவத்தில் நாம் ஒவ்வொரு தத்துவமாக ஒவ்வொரு அந்த வாய்ப்பாட்டை கடந்து வருகிற போது இந்த வாழ்க்கையை ரசிப்பதற்கும், இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கும், இந்த வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் நாம் நம்முடைய அறிவை விரிவுபடுத்த வேண்டும். ஒரு முட்டை இருக்கிறது. நான் வழக்கமாக வகுப்பறையில் மாணவரிடம் கேட்கக்கூடிய வினா, ஒரு முட்டை உடைவதற்கு எத்தனை வழிகள் இருக்கின்றன? நான் உரிமையோடு அண்ணன், நான் நந்தவன் அண்ணன் தான் எனக்கு ரொம்ப நெருக்கமானதுனால கேட்கிறேன். முட்டை உடைவதற்கு எத்தனை வழிகள் இருக்கின்றன? அல்லது திருவிக்குமார் அண்ணன், மற்றவன்லாம் கேட்கலாம், ஆனா 2 வழிகள் இருக்கின்றன. அண்ணனை ஏத்துக்குவார். 2 வழிகள் இருக்கின்றன. ஒரு முட்டை உடைவதற்கு 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, முட்டை உள்ளிருந்து உடைய வேண்டும் அல்லது வெளியிலிருந்து உடைக்கப்பட வேண்டும். 2 தான் வழி. முட்டை உள்ளிருந்து உடைந்தால் நமக்கு தெரியும் அது ஒரு உயிராக உருவாகும். வெளியிலிருந்து முட்டை உடைந்தால் யாரு உடைக்கிறாரோ அவர் விரும்புகிற உணவாக மாறும். அவர் ஆம்லேட் விரும்பினா ஆம்லேட்டா மாறிடும், அல்லது வெவ்வேறு என்ன விரும்புகிறாரோ அதான் மாறிடும். அப்ப முட்டை உடைவதற்கு 2 வழி. உள்ளிருந்து முட்டை உடைந்தால் அது உயிராக மாறும். நாம் உள்ளிருந்து உடைவதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் வாசிப்பு. ஏனென்றால் நம்மிடம் கொட்டி கிடக்கின்றன. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகத்து என்று தொடங்குகிற தொல்காப்பியம் தொடங்கி திருக்குறளில் இங்க இருக்கக்கூடிய பெருமக்கள் ஐயா அவர்கள் எல்லாம் பெரிய அந்த புலமை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல. திருக்குறளில் இல்லாத விஷயம், சங்க இலக்கியத்தில் இல்லாத கருத்துக்கள் இல்லை. காலம் காலமாக வரக்கூடிய கருத்துக்கள் தொடங்கி இன்று வந்திருக்கக்கூடிய புது கவிதைகள் வரையிலாக எண்ணற்ற கருத்துக்கள் நம்மிடம் கொட்டி கிடக்கின்றன. இந்த கருத்துக்களை நாம் தேடுவதற்கு வாசிப்பு என்பது ஒரு அத்தியாவசியமான, நமக்கு நாமே பலப்படுவதற்கும் நம்மை நாமே பண்படுத்துவதற்கும் வாசிப்பு ஒரு அற்புதமான விஷயமாக மாறுகிறது. நான் முதலிலே சொல்லுகிற போது இந்த அரங்கத்தை என் வாழ்நாளின் பெருமிதங்களில் ஒரு அரங்கமாக கருதுகிறேன் என்று சொன்னதற்கான காரணம், யாரிடம் எதை சொல்ல முடியும், சொல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. இங்கு சொல்லுகிற போது அந்த கருத்து மிக ஆழமாக பதியும். ஏனென்றால் யாரிடம் எதை சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், அல்லது எப்படி குறிப்பிட வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வருகிறது இந்த வேளையில். ஒரு முறை இது எங்க வீட்டுல நடந்த ஒரு நிகழ்வு. யார்கிட்ட என்ன சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுல காலையில கல்லூரிக்கும் எங்க வீட்டுக்காரம்மா பள்ளிக்கும் இல்ல கிளம்புகிற நேரம், அப்படி கிளம்பிட்டு இருக்க நேரத்துல எங்க பையன், சின்ன பையன், இன்னைக்கு அவனுக்கு ஸ்கூல்ல ஆண்டு விழானால பள்ளி அந்த நிகழ்வு இருக்கனால வரல. ஒருவேளை கடைசியில பசங்க கூட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எப்பயுமே கூட இருப்பான். இப்ப அவன் 2ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான், அல்ல 1ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப காலையில ஒரு நாள் வீட்டுல அவங்க காலையில உணவு 2-3 பேருக்குமான உணவுலாம் தயாரிச்சுட்டு என்கிட்ட அடுப்புல இண்டக்ஷன் ஸ்டவ் அடுப்புல பாலை வச்சிருக்கேன்ப்பா, கொஞ்சம் பாத்துக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க குளிக்க போயிடுறாங்க. நான் ஏற்கனவே கல்லூரிக்கு தயாராகிட்டேன். சரி, இண்டக்ஷன் ஸ்டவ்ல பால் இருக்கு, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா, இவன் சின்ன பையன், இவன் நல்லா கிளே பொம்மையெல்லாம் செய்வான், குட்டி குட்டி பொம்மையெல்லாம். இவனை தூக்கிட்டு போய் அந்த கேஸ் ஸ்டவ் இப்படி, இந்த பக்கம் இண்டக்ஷன் ஸ்டவ், 2க்கு இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்ல அவனை உட்கார வச்சுட்டு 2 பொம்மை கையில கொடுத்து, தம்பி இப்படி விளாண்டுக்கிட்டே பால் பொங்குனா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள ஃபோன் வந்துச்சு. நான் அலைபேசியில் அதை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எனக்கு நினைவு வருது, ஆகா நேரம் பால் பொங்கி இருக்கும், தலைவர் கவனிக்காம விளையாண்டுட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப அடுப்படைக்கு அந்த சமையல் அறைக்குள்ள போறேன். நான் நினைச்சது மாதிரி பால் அதுல பொங்கி அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல சிந்தி அது அந்த இண்டிகேஷன் காட்டிக்கிட்டு இருக்கு. இவன் பக்கத்துல உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான்.
இப்ப நான் அவன்கிட்ட கோபமா கேட்கிறேன், டேய் உன்னை என்னன்னா சொல்லிட்டு போனேன், பால் பொங்குனா சொல்லுடா, பால் பொங்குனா சொல்லுன்னு சொன்னேன்ல, சொன்னையாடா அப்படின்னு அவன்கிட்ட கோபமா கேட்கிறேன். அப்ப அவன் என்கிட்ட திரும்பி என்னை பார்த்து கோபமா என்னை பார்த்து சொன்னான், அப்பா ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை சொல்லிட்டேன் பொங்காத பொங்காதான்னு, அது கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னான். ஏன்னா நான் சொன்னது வந்து பால் பொங்குனா ஏன்ட்ட சொல்லுடா அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து பால்கிட்ட சொல்லியிருக்கேன் பொங்காத, அப்பா பொங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு, அது பொங்கிடுச்சு நான் கேட்கல அப்படின்னு சொல்லி சொன்னான். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து நம்ம சொல்லும் போது வந்து அதை நாம் யாரிடம் எதை சொல்லுகிறோம், எதை வந்து அவங்களுக்கு அந்த விஷயம் எப்படி போய் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்த சொல்றேன். சரி, மௌலியன் அப்படிங்கிற ஒரு ஊடகவியலாளர் சொல்றாரு, வாசிப்பு பழக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வாசிப்பு பழக்கம் என்பது அன்றாட செயல்பாடுகளுள் ஒன்றாக மாற வேண்டும். அன்றாட செயல்பாடுனா நம்ம காலையில எழுந்திரிச்சு பல் துளைக்கி அல்லது நம்ம காலை கடன்களை முடித்து குளித்து நம்ம அலுவலகங்களுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கோம். அப்ப வாழ்க்கையில் அன்றாடம் சில செயல்பாடுகளை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்படி அன்றாடம் நாம் செயல்பாடுகளை முன்னெடுக்கிற ஒரு செயல்பாடுகளுள் ஒன்றாக வாசிப்பு பழக்கம் மாற வேண்டும். வாசிப்பு பழக்கம் என்பது அது பற்ற வைக்கக்கூடிய ஒரு போராடுபவனுடைய உள்ளம் என்பது ஒரு தீக்கிடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிப்பு பழக்கம் என்பது நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு தீப்பொறியாக உள்ளிருந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படித்தான் வாசிச்சிருக்காங்க. பகத்சிங்குக்கு விடிந்தால் அவனுக்கு தூக்கு என்பது தெரியும். ஆனால் அவனுடைய வரலாற்று குறிப்புகள் அவன் முதல் நாள் வாசித்தான் என்று குறிப்பிடு. நான் லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் என்கிற நூலை வாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நூலை வரவழைத்து அந்த நூலை வாசித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்கிறார். அவன் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே அவனை தூக்குல போட்டா கூட அவன் சாகுற வரைக்கும் வாசித்தான். அண்ணாவுக்கு வந்து ஆபரேஷன் மில்லர், டாக்டர் மில்லர் வந்து அவருடைய சென்னையில் இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய் மருத்துவமனையில் வந்து அவருடைய உடலை சோதிக்கிறார். அமெரிக்காவில இருந்து வந்திருக்கக்கூடிய மருத்துவர் மில்லர் சோதிச்சு முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் நாளை மறுநாள் அறுவை சிகிச்சை வைக்கலாம்னு நினைச்சேன், ஆனா வந்து உங்களுடைய உடல்ல வந்து அந்த புற்றுநோயினுடைய வேகம் வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது, அதனால என்னால வந்து தள்ளிப்பட முடியாது, நான் நாளைக்கு உங்களுக்கு அறுவை சிகிச்சை அப்படின்னு அண்ணாட்ட சொல்றாங்க. இப்ப அண்ணா சொல்றாரு, ஒரு 2 நாள் எனக்கு நேரம் கொடுக்க முடியுமா அப்படின்னு அண்ணா கேட்கிறாரு. பேரறிஞர் அண்ணா அவருக்கு ஒரே ஆச்சரியம், உங்களுடைய உடம்புல புற்றுநோயினுடைய வேகம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, அதனால்தான் நான் நாளை உள்ள அறுவை சிகிச்சை எல்லாம் மாற்றி வைத்து விட்டு நான் நாளைக்கு உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க வந்து 2 நாள் கேட்குறீங்களே, அப்படி என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது அண்ணா சொல்றாரு, மேரி கொரோலி எழுதிய த மாஸ்டர் கிறிஸ்டியன் அப்படிங்கிற புத்தகத்தை நான் வாசித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு 2 நாள் நீங்கள் நேரம் கொடுத்தால் என் வாழ்நாளில் நான் அந்த நூலை வாசித்து முடித்து விடுவேன், அறுவை சிகிச்சையினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை, என் வாழ்நாளில் கூடுதலாக ஒரு நூலை வாசித்தேன் என்கிற திருப்தி எனக்குள் இருக்கும் என்று அண்ணா சொன்ன பதிவு இருக்கின்றன. பகத்சிங்கை பொறுத்தவரை நாளை என்பது உறுதியாக இல்லை, அண்ணாவை பொறுத்தவரை நாளை என்பது உறுதி இல்லை. பகத்சிங்குக்கு உறுதியா கிடையாதுன்னு தெரியும், அண்ணாவுக்கு ஆபரேஷன் வெற்றி அடைந்தால் உயிரோடு இருப்பார், அவருக்கு உறுதியாக நாளை என்பது இல்லை. பேரறிஞர் அண்ணாவுக்கு நாளை என்பது உறுதி இல்லை, ஆனாலும் அவர்கள் இறக்கிற வரையில் வாசித்துக் கொண்டிருந்தார்கள். இதற்கு காரணம் அவர்களுக்கு ருசியாக தொடங்கிய அந்த வாசிப்பு பழக்கம் பசியாக மாறி போனது என்பதுதான் உண்மை. அதுதான் அவர்களை தொடர்ந்து பலப்படுத்தியது, இன்றும் அவர்களை வரலாற்றில் வாழ வைத்திருக்கிறது. என்னை கடல் கடந்து அனுப்பிவிடுங்கள், என் கையில் சில புத்தகங்களை கொடுத்து விடுங்கள் என்று உலகத்தினுடைய தலை சிறந்த ஞானிகளில் ஒன்றான மாஜினி சொன்ன குறிப்புகள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன. ஈரானினுடைய தலை சிறந்த மன்னர்கள் ஒருவராக கருதப்பட்ட காசிம் இஸ்மாயில் என்கிற மன்னன் தான் எங்கு சென்றாலும் 342 ஒட்டகங்களில் அவனுக்கு தேவையான நூல்களை எல்லாம் கையோடு எடுத்து சென்றான் என்கிற வரலாற்று குறிப்பு இருக்கிறது. தொடர் வாசிப்பு தான் அண்ணல் அம்பேத்கரை இன்று வரை சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய உயரத்தில் வைத்திருக்கக்கூடிய நிகழ்வில் இருக்கிறது. குண்டடிப்பட்ட லொயலாவிற்கு மருத்துவமனையில் கொடுக்கப்பட்ட 2 புத்தகங்கள் தான் உலகெங்கிலும் இங்கு இருக்கக்கூடிய எங்கள் கல்லூரி, தூய வளனார் கல்லூரி உட்பட உலகமெங்கும் இருக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்களையும் சமூக மாற்ற செயல்பாடுகளையும் உற்சாகப்படுத்தி உருவாக்குவதற்கு அவருக்கு தூண்டுகோலாக அமைந்தது அவர் கையில் கொடுக்கப்பட்ட 2 புத்தகங்கள். புத்தகம் எனது மூலதனம் என்று
நெற்றியில் அடித்தார் போல சொல்கிறார் சார்லி சாப்ளின். தன்னுடைய வாழ்நாளில் தான் சம்பாதித்த தொகையை 1/3 அவர் நூல் வாங்குவதற்காக செலவு செய்தார் என்பது வரலாற்று உண்மை. ஆக இதை போல வாசித்தல் என்பது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தொடர்ச்சியாக பல நிலைப்பாடுகளை நீட்டிக்கொண்டே சென்றிருக்கிறது. டால்ஸ்டாய்க்கும் காந்தியடிகளுக்குமான உறவு என்பது, டால்ஸ்டாய்க்கும் காந்தியடிகளுக்குமான கடித தொடர்பு என்பது, இவர் வாசித்த நூல், அந்த வாசித்த நூலுக்கு இவர் எழுதிய கடிதம், அவர் எழுதியிருக்கக்கூடிய பரலோக ராஜ்யம் உன்னுள் இருக்கிறது என்கிற நூலை இவர் வாசிக்கிறார். காந்தியடிகள் வாசித்து விட்டு அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அவர் அதன் பிறகு அந்த கடிதத்திற்கு டால்ஸ்டாய் பதில் அனுப்புகிறார். திரும்ப காந்தியடிகள் அதற்கு பதில் அனுப்புகிறார். இப்படியே அவர்கள் இருவருக்குமான ஒரு கடித போக்குவரத்து சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு புள்ளியில் ஒரு கடிதத்தில் காந்தியடிகள் மகாத்மா காந்தி அவர்கள் டால்ஸ்டாயிடம் ஒரு கடிதத்தில் கேட்கிறார்கள், எங்கிருந்து உங்களுக்கு இவ்வளவு ஞானம் கிடைக்கிறது என்று சொன்ன போது டால்ஸ்டாய் சொல்லுகிறார், நான் கூடிய மொழியில் இருக்கக்கூடிய திருக்குறளை வாசித்தேன். திருக்குறளிலே இருக்கக்கூடிய இன்னா செய்யாமை என்கிற அதிகாரத்தினுடைய கருத்துக்கள் தான் எனக்கு இந்த கருத்துக்களை சொல்லி தந்தன என்று சொன்ன பிறகு அவர் திருக்குறளை வாசித்து நான் அந்த திருக்குறளுக்கு கூடிய கருத்துக்களை எல்லாம் காந்தியடிகள் அவர் தன்னுடைய வாழ்நாளுடைய உரைகளிலே பதிவு செய்தார் என்பது வரலாறு. ஆக இந்த வாசிப்பு பழக்கத்தை இங்கு வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் நம்முடைய குழந்தைகளுடைய உள்ளத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். குழந்தைகளுடைய உள்ளத்தில் கொண்டு செல்லுகிற போதுதான் அந்த குழந்தை வாசிப்பு உணர்வோடு வளரும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு நிகழ்வை நான் பதிவிட விரும்புகிறேன். மழை அப்போது விட்டிருக்கிறது. ஒரு மாலை நேரம் மழை அப்போது விடுகிறது. மாணவர்கள் எல்லாம் அந்த பள்ளி முடிந்து அந்த மாணவர்கள் எல்லாம் வெளியே ஓடி வருகிறார்கள். மழை முடிந்த பிறகு பள்ளியினுடைய மணி ஒலிக்கிறது. மாணவர்கள் எல்லாம் உள்ளிருந்து ஓடி வருகிறார்கள். அவர்கள் வெளியே வந்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் விளையாண்டு கொண்டு ஒருவரை ஒருவர் தள்ளிவிட்டு கொண்டு இப்படி விளையாண்டுட்டு அப்படி போயிட்டே இருக்காங்க. சில பேர் வந்து அந்த பாதையில இருக்கும், தண்ணி கொஞ்சம் தேங்கி இருக்கும், அதுல ஒரு கணத்துக்கு போட்டா அடுத்த மேல தெரிக்கும், அதுல ஒரு சந்தோஷம். ஒருத்தர் ஓடி போய் அங்க இருக்கக்கூடிய மரத்தினுடைய கிளையை ஆட்டினானா மேல வந்து தண்ணி முன்னாடி போற மேலும் அது ஒரு சந்தோஷம். இதெல்லாம் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படியே அந்த மாணவர்கள் விளையாண்டு கொண்டு அப்படி போகும்போது, மாணவர்கள் வந்து ஒரு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், இவங்க எல்லாம் அப்படி போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது அப்படி பாக்குறாங்க, ஒரு மாந்தோப்பு கண்ணிலை படுகிறது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாந்தோப்பு, அந்த மாந்தோப்பு வந்து செட்டியார் தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பெரிய ஒரு நபருக்கான ஒரு தோப்பு. உள்ளே எட்டி பார்க்கிறார்கள். அந்த தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய அந்த அண்ணனை காணோம். மெதுவா எட்டி பார்க்கறே, அண்ணன் இல்லடா அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா, அண்ணன் இல்லை. அப்ப உள்ள போனோம்னா இந்த மலை காட்டுல அந்த மா பிஞ்சுன்னு கூட சொல்ல முடியாது, சின்ன சின்ன மா வடுக்கள், இந்த மா வடுக்கள்லாம் கீழே கிடக்கு. போய் ஆளுக்கு ஒன்று கையில எடுத்துக்கிறாங்க. இந்த பசங்க எல்லாம் ஆளுக்கு ஒன்று எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க, டவுசர்ல போட்டுக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இப்ப இந்த பசங்களோட போன இன்னொரு ஒரு பையனும் வந்து ஒரு 2 மாம்பிஞ்சுகள் சின்ன வடுக்களை கையில எடுத்துக்கிட்டு திரும்ப வரான். 2ஐயும் எடுத்துட்டு வீட்டுக்கு உள்ள நுழையும் போது அவங்க அம்மா கேட்கறாங்க, எதுனா கையில அப்படின்னு கேட்கறாங்க. மாம்பிஞ்சுமா, யார் கொடுத்தா? செட்டியார் தோப்புல கிடைச்சுப்பா, எல்லாரும் எடுத்தோம், அதனால நானும் எடுத்தேன். எல்லாரும் எடுத்த அப்படி நீ எடுக்க முடியும்? அது எப்படி நீ எடுத்த? அது உனக்கு உன்னுடைய மாம்பிஞ்சுகளா? நீ அவட்ட காசு கொடுத்து வாங்கினியா? இல்ல போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இப்ப இந்த பையன் ஓடுறான், என்னன்னு தெரியல, அவனுக்கு அழுகை வருது, நம்ம ஏதோ தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு அழுகை வருது. திரும்ப ஓடுறான் மாந்தோப்புக்கு போனா அங்க வந்து இப்ப அந்த வாயில் காவலர் அந்த தொழிலாளர் அங்க இருக்காரு. போய் கையில கொடுக்குறான், அண்ணே இருந்தாங்க அப்படின்னு. என்னடா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல கீழே கிடைச்சி எல்லாரும் எடுத்தாங்க, நானும் எடுத்தேன். எங்க அம்மா வந்து இதை நீ திருடிட்டு வந்துட்ட, நீ போய் கொடுத்துட்டு வா, எங்க அம்மா அனுப்பிச்சு விட்டாங்களே அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றான். இது உனக்கும் எதுக்குமே பயன்படாதுடா, நீயே வச்சுக்கங்கிறார். இல்லண்ணே இருந்தாங்கண்ணே அப்படின்னு கையில கொடுத்துட்டு வந்துடுறான். இந்த நிகழ்வு நடந்து ஆண்டு 50-60 தாண்டி விட்டன. இந்த குழந்தைகளுடைய மனதில் நாம் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவருடைய பொருளை நாம் வந்து அது அவருடைய உரிமை இல்லாமல் தொடக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த குழந்தையினுடைய உள்ளத்திற்குள்ளே கனன்று வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வருகிறது. அந்த குழந்தை வேறு யாரும் அல்ல, நாம் எல்லாம் அறிந்த, என்னை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம், என்னுடைய நேர்மையை உங்களால் டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியாது என்று ஊழல்வாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கிற திரு சகாயம் IAS தான் அந்த சிறுவன்.
அந்த சிறுவனுடைய மனதில் சிறு வயதில் வளர்க்கப்பட்ட நேர்மை என்கிற உணர்வு அவரோடு வளர்கிறது. அவர் தன்னுடைய அம்மாவை பற்றி குறிப்பிடுகிற அந்த கட்டுரையிலும் மனைவியில் வெளிவந்திருக்கக்கூடிய நூலிலும் குறிப்பிடுகிறார். புகழ்பெற்ற ஒரு இதழில் கொடுத்த நேர்காணலிலும் சகாயம் சந்தித்த சவால்கள் என்கிற நூலிலும் அதை பதிவிடுகிறார். எங்க அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த நேர்மை எனது மனதிற்குள்ளே வந்ததால் தான் என்னால் இன்று வரை நேர்மையோடு இருக்க முடிகிறது என்றால், நம் குழந்தைகளுக்கு வாசிப்பு பழக்கம் என்பது உன்னுடைய வாழ்வில் அன்றாட செயலாக மாற வேண்டும் என்று அந்த குழந்தைக்கு நம்மால் சொல்லிக் கொடுத்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாளைய சமூகத்தை தாங்குவதற்கு நமக்கு தூண்கள் கிடைப்பார்கள். நாளைய சமூகத்தை தாங்குவதற்கு நமக்கு தூண்கள் தேவை என்றால் நாம் குழந்தைகளை வாசிக்க வைக்க வேண்டும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க வீட்டுக்கு சின்ன சின்ன பேப்பர்லாம் வரும். எங்க மாமா வந்து ஒரு பள்ளி ஆசிரியர். சாயங்காலம் வந்தோடனே ஏதாவது ஒரு பேப்பர், நேற்று பேப்பர், ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து வாசிக்கணும். எடுத்து சிலைத்து பேப்பர் வாசி அப்படின்னு சொல்லுவார். அங்கிருந்து அந்த தோட்டத்துல அந்த பக்கம் இவ்வளவுதான் வீடு, இப்போ ஒரு வீடு, சின்ன தோட்டம், அந்த பக்கம் மாட்டுக்கு ஏதாவது கழனி வச்சுட்டு இருப்பாரு, ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாரு, எதுக்குன்னு தெரியாது. நான் இங்க இருந்து வாசிக்கணும், இங்க நின்று வாசிப்பேன். ஏதாவது அந்த இருக்கக்கூடிய செய்திகள், அப்ப இருக்கக்கூடிய செய்தித்தாள், வீட்டுக்கு வந்த ஒரு செய்தித்தாளை எடுத்து சத்தமா வாசிக்கணும். கேட்கல பாரு, இங்க நான் சத்தமா வாசிப்பேன், இங்க சத்தமா வாசிப்பா அப்படிம்பாரு. நான் வாசிக்கும் போது எழுத்து கூட்டும் போது ஏதாவது தப்பா ஏதாவது தவறு சொன்னோம்னா அங்கேருந்து எங்க மாமா திருத்துவாங்க. எனக்கு தெரியல, அது பயிற்சின்னு தெரியல, அது பயிற்சி. அன்றாடம் எதையாவது வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு பயிற்சி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திருச்சிக்கு வந்திருந்தாங்க. காலையில வந்திருந்தாங்க. போன் பண்ணேன், ஐயா கல்லூரியில இருக்கேன், மாலை சந்திக்கலாம். மாலை கூட்டத்துல இருக்க சொல்ல, ஏன்னா எப்ப வந்தா சந்திப்பாங்க, மாலை சந்திக்கலாம் சொல்ல, நீங்க நேர கூட்டத்துக்கு வந்துருங்க அப்படின்னாங்க. இப்ப ஓய்வுதாயா, கல்லூரி முடிஞ்சிச்சு, பார்க்கலாமான்னு. இல்லையா, நான் தொடர்ந்து எப்பயும் வந்தா உடனே சந்திக்கக்கூடியவர். ஐயா சொன்ன ஒரு விஷயம், அவரு வந்துட்டேன் சொல்லுவார். நானும் அம்மாவும் வந்திருக்கோம், சாப்பிட்டுட்டேன், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு நான் 4 மணிக்கு 5 மணிக்கு கிளம்பி வந்துடுறேன். அமைச்சர் வந்துடுவாரு, 5 மணிக்கு வந்துடுவேன். நான் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்துடுறேன். இன்னைக்கு எதுவுமே வாசிக்கல, ஒரு மாதிரி இருக்கு, ஏதாவது கொஞ்சம் வாசிக்கணும், அதனாலதான் உங்களை வர வேணாங்கிறேன். நம்ம மீட்டிங் முடிச்சுட்டு வேணா நம்ம சந்திக்கலாம் அப்படின்னாரு. இப்ப வாசிக்கல அப்படிங்கிறது ஒரு குற்ற உணர்வாக. இன்னைக்கு நான் எதுவும் 10 பக்கம் வாசிக்கல, பிளைட்ல வாசிக்கலாம்னு நினைச்சேன். அந்த பை ஹேண்ட் லக்கேஜ்ல அந்த புத்தகம் வராம போச்சு, பை அங்கிட்டு போயிடுச்சு. அதனால வாசிக்காதது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு நண்பர்கள் அனுப்பிச்சிட்டு ஒரு 10 பக்கம் வாசிட்டா திருப்தி ஆகும். ஏன்னா கூட்டத்துக்கு போன பிறகு இரவும் அப்படியே போயிடுவோம். இன்னைக்கு ஒரு 10 பக்கம் வாசிக்கலைன்னா முடியல அப்படிங்கிற ஒரு அழுத்தம் வருது பார்த்தீங்களா. இந்த பழக்கத்தை நாம் நம்முடைய குழந்தைகளிடம், குறிப்பாக இளைஞர்களிடம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நண்பர்கள், பேராசிரியர் நண்பர்களாம் வந்திருக்கிறார்கள். நாங்கள்லாம் அதான் செய்யறோம், வாசி, ஏதாவது வாசி. ஏன்னா வாசிச்சாத்தான், ஏன்னா நமக்கு வந்து வாசிக்கிற அந்த பழக்கத்தை சொல்றப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாசிப்பு என்பது கொள்திறன் அப்படின்னு சொல்றாங்க. பேச்சுக்களை பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பேசிடலாம், முன்னாடி நின்று பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பேசுறது அப்படிங்கிறது வந்து ஆக்கத்திறன். ஆக்கத்திறன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வாசிச்சு உள்ள கிடந்தா தான் வரும். நான் முன்பே ஏதாவது ஒரு கதையை வாசித்திருக்க வேண்டும், ஒரு நிகழ்வை வாசித்திருக்க வேண்டும், ஒரு பொன்மொழிகளை வாசித்திருக்க வேண்டும், இலக்கியத்தை வாசித்திருக்க வேண்டும், கவிதைகளை வாசித்திருக்க வேண்டும். அப்ப நின்று வாசிக்கிறப்ப நாம் நம்முடைய இளைஞரிடம் பேசும்போது, இந்த நூலில் வாசித்தேன், இந்த நூல் இப்படி சொல்லியிருக்காங்க, இந்த ஆளுமை இப்படி சொல்லியிருக்காங்க. ஹென்ரி ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு ஹென்ரி ஃபோர்ட் கம்பெனி நமக்கு தெரியும். அவர்கிட்ட போய் ஒரு இளைஞன் கேட்கிறான், உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களுக்கு எதுக்கு சார் இவ்வளவு காசு பணம், எங்களுக்கு இளைஞர்களுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு, நான் இந்த பாதி காசுல முழு காசே வேணாலும் உனக்கு கொடுத்துறேன், ஆனா உன்கிட்ட கூட இளமை எனக்கு கொஞ்சம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சோண்டு எனக்கு இளமை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்றாரு. நாம் வெளிநாட்டு அறிஞர்கள் தாமஸ் ஆல்வா எடிசன், சார்லி சாப்ளின் அப்படி நான் சொல்லல. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்கும் நிறைய இருக்கு, இங்க இருக்கக்கூடிய நபர்களை பற்றி நமக்கு தெரியும். ஆனாலும் 1-2 கருத்துக்களை என்ன பதிவு செய்யறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார விளக்கை கண்டுபிடிக்கிறார். மின்சார விளக்கை கண்டுபிடித்த பிறகு அந்த மின்சார விளக்கை கண்டுபிடித்து அவருடைய அந்த ஒரு நம்மள மாதிரி ஆட்கள்லாம், எல்லாரும் பெருமக்கள்லாம் கூடி இருக்காங்க. அந்த ஊர்ல கூடிய அந்த அமைப்பு வந்து ஏற்பாடு செய்து அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்காரு. அந்த நூல் அவர் கொண்டாந்து அதை இப்ப வந்து இதுவரை இருக்கக்கூடிய மின்சார விளக்கை முதலாக அவர் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. 2 கம்பிகளுக்கு இடையே இரும்பு கம்பியை சுத்தி பத்த வைக்கிறாரு, எரியல. செம்பு கம்பியை சுத்தி பல்ப செய்யறாரு, எரியல. செம்பு இரும்பு கலக்கிறார். இப்படியே பல முயற்சிகள் செய்து கடைசியில 2 கம்பிகளுக்கு இடையே டங்ஸ்டன் இலைகளை சுற்றி அதை நாம வந்து இப்படி மின்சாரம் கொடுத்தோம்னா பல்பு எரியும் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடாரு. அதுக்கு முன்னாடி செய்யும்போது சில நேரத்தில் அது ஃபீஸ் போகுது, சில நேரத்தில் ஆய்வகமே மொத்தமா எரிஞ்சு போகுது, அந்த பக்கம்லாம் பிடிச்சி எரிஞ்சிருது. இதெல்லாம் பல முறை அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர்கிட்ட கேட்ட கேள்வி 2 கேள்வி. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்ப அவருக்கு பாராட்டு விழா.
அந்த ஹோல்டரை ரெடி பண்ணி இப்படி டேபிள் வச்சிருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பையில அந்த பல்பு செஞ்ச பல்பை வந்து போட்டு வர்றார், உள்ள வர்றார். இப்ப கொண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் முன்னாடி அந்த பல்பை எடுத்து அந்த ஹோல்டர்ல மாட்டிட்டு சுவிட்சை போட்டான்னா லைட் எரிஞ்சிடுச்சுன்னா அந்த உலகத்துக்கு ஒரு புதிய கண்டுபிடிப்பு வந்துடும். அதுக்கான சூழல். அவர் உள்ள வராரு, எல்லாரும் அவரை கட்டி பிடிக்கிறாங்க, கை கொடுக்குறாங்க. அவர் கொண்டாந்த பைய அந்த விழா ஏற்பாட்டாளர் அவர்கிட்ட கொடுத்து, தம்பி கொண்டு போய் மேடையில வச்சிருப்பா அப்படின்னு சொல்றாரு. அவர் கொண்டு வந்து அந்த பல்பை வந்து மேடையில வச்சுட்டு அவர் திரும்புறாரு. அவர் பின்னாடியே அந்த பல்பு உருண்டு கீழே விழுந்து உடஞ்சிருது. இதுதான் வரலாறு. யோசிச்சு பாருங்க, முதல் கண்டுபிடித்த பல்பு அது வந்து உருண்டு கீழே வந்து உடஞ்சிருது. உடஞ்ச பிறகு எல்லாமே பதட்டம் வர்றாங்க, அவனை திட்டுறாங்க. அவன் எதுவுமே சொல்லலை, அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு திருப்பி அந்த பையனை கூப்பிட்றாரு, தம்பி இங்க வா, நேரம் என் லேபுக்கு போ அப்படின்னு லேப் சாவி எடுத்து பையில வந்து கொடுக்குறாரு. நேரம் என் லேபுக்கு போ, என் லேபை தோற, நிறைய பொருள் அங்கங்கே கிடக்கும். நீ இடது பக்கம் பார்த்தேன்னா மூளையில இதே மாதிரி ஒரு பல்ப் இருக்கு. நான் 2 பல்ப் செஞ்சேன், ஒண்ணுதான் எடுத்துட்டு வந்தேன், ஒரு பல்ப் அங்க இருக்கு, நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு அவன்கிட்ட சாவியை கொடுத்து விடுறாரு. உடனே இல்லான்னு சொல்றான், அவன் ஏற்கனவே பல்ப் உடச்சிட்டானே, நம்ம அவன் திருப்பி கொடுப்போம் அவன்கிட்ட சாவியை. அவன் ஏற்கனவே பல்ப் உடச்சா அவன்கிட்ட திரும்ப கொடுக்குறீங்களே அப்படிங்கிறாரு. இருங்கிறாரு. அவன் போயிட்டு பல்ப் எடுத்தாந்து கொடுக்குறாரு. திருப்பி ஹோல்டர்ல மாட்டுறாங்க, பல்ப் போடுது, எல்லாரும் கை தட்டுறாங்க, பாராட்டுறாங்க. பாராட்டி முடித்த பிறகு தாமஸ் ஆல்வா எடிசனிடம் 3 கேள்வி கேட்கப்படுகிறது. அவன் பல்பை உடச்சிட்டான்னு தெரிஞ்சும் அவங்க கையில எதுக்குங்க பல்பை திரும்ப சாவியை கொடுத்து பல்பை எடுத்துட்டு வர சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார், வாழ்க்கையில் முதல் முறை தெரியாமல் செய்த ஒரு தவறுக்காகவே நாம் பலரையும் வந்து இவ தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வாய்ப்புகளை கொடுப்பதே கிடையாது. வாய்ப்புகளை கொடுத்து பாருங்கள், அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதனாலதான் சொல்லி அப்ப திருப்பி சொல்றாரு, ஒருவேளை அவன் 2வது பல்பையும் உடைத்திருந்தால் 3வதாக ஒரு பல்பை செய்து இந்த உலகத்துக்கு கொடுப்பதற்கு தாமஸ் ஆல்வா எடிசன் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதான் தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்ன விஷயம். இவ்வளவு விஷயம் கண்டுபிடிச்சு இத்தனை தோல்விகளுக்கு அப்புறம் இந்த மின்சார விளக்கை கண்டுபிடிச்சிருக்கீங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, நான் எல்லாமே கண்டுபிடிப்பு தான், தோல்வியெல்லாம் கிடையாது. 2 கம்பிகளுக்கு இடையே வந்து ஒரு செம்பு கம்பியை சுத்தரமா எரியுமா எரியாதா? எரியாது. 142வது ஆய்வுல வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் எரியாதுன்னு சொல்லியிருக்காரு. தங்க கம்பிகளை வச்சா எரியுமா எரியாதா? 232வது ஆய்வுல தங்க கம்பிகள் எரியாதுன்னு சொல்லியிருக்காரு. 909 ஏதோ ஒரு நம்பர் வரும், அந்த ஆய்வுல தான் டங்ஸ்டன் இலைகளை வச்சா எரியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. எல்லாமே ஆய்வு தான். இந்த ஆய்வு ஒரு 1000 தோல்விகள் அப்படி. நீங்க 999 தோல்வி ஒரு வெற்றி அப்படின்னா நீங்க கணக்கு பண்ணாதீங்க. 999 அப்படின்னா அந்த 999 ஒரு மின்சார விளக்கை கண்டுபிடிக்க முடியாது என்பதற்கான ஆய்வு. ஒன்று, மின்சார விளக்கை எப்படி கண்டுபிடிப்பது என்பதற்கான ஆய்வு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது மாதிரியான விஷயங்கள்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னா நாம வாசிக்கணும். இப்ப நான் சொன்ன விஷயம் எங்கே கண்டுபிடிச்சேன் தெரியுமா? திண்டுக்கல்ல இருந்து திருப்பதிக்கு எங்க ஊருக்கு போயிட்டு இருக்கேன். திண்டுக்கல்ல இப்ப வைகரை பதிப்பகத்துல ஐயா அறிமுகப்படுத்தும் போது குறிப்பிட்டாங்க, திண்டுக்கல் வைகரை பதிப்பகத்துல சிங்கராய அவருக்கு உதவியா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் மாலை நான் இங்க இருந்து போயிட்டு இருக்கேன். நத்தம் பேருந்து நிலையத்துல அந்த பஸ் நிக்குது. பஸ் நிக்கும் போது 10 ரூபா கொடுத்து கடலை பட்டாணியோ கடலையோ வாங்குறேன். சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை எப்பயும் சாப்பிட்டு எப்படி யாரும் சொல்லி கொடுத்த பழக்கம் தெரியல எனக்கு, உடனே பேப்பரை தூக்கி போட்டுற மாட்டேன். அந்த பேப்பரை விரிச்சு பாக்குறேன். இப்ப நான் சொன்ன கதையில பாதி கதை அதுல இருக்கு. தாமஸ் ஆல்வா ஏதோ ஒரு புக்ல வந்ததுல பாதி கதை இருக்கு. திருப்பி இன்னொரு புக்கு தானேன்னு அவனை கேட்க முடியாது. பஸ் மூவ் ஆயிடுச்சு, நம்ம கடலை சாப்பிடும் போது நத்தத்தை தாண்டிட்டோம். ஆனா இந்த ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேப்பரை கசக்கி போட்டிருந்தா இந்த வாழ்க்கை எனக்கு தெரியாது. வாசிக்கிற பழக்கம்ங்கிறது உட்காந்து இந்த புத்தகத்தை இன்னைக்குள்ள வாசிச்சிடணும், அன்னைக்குள்ள அந்த புத்தகத்தை வாசிக்கணும் எண்ணம்லாம் கிடையாது. எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வாய்ப்பு. நான் அவரை பார்க்க போற நேரம்லாம் வாசிச்சுட்டு இருப்பார். ஒரு புத்தகத்தை கொடுத்தோம்னா என்ன வாசிக்கணும் தோழர், உங்க வாசிக்கிறதுக்காக திட்டமிட்டு இருக்கேன் தோழர், வாசிச்சுட்டு சொல்றேன் தோழர். அவர் அண்ணன் அப்படி பார்த்தோன்னே புத்தகம் கொடுப்பாரு, வாசிட்டீங்களா அப்படின்னு புத்தகம் கொடுப்பாரு. நீங்க கொடுத்த புத்தகத்தை வாசிட்டேன், போன மாதம் எழுதிட்டேன், நீங்க பாத்துட்டீங்களான்னு கேட்பாரு. நான் ஏன் 2 பேரும் சொன்னேன், ஐயா கோவிந்தசாமி ஐயா காலையில விடியும் போது அவருடைய விடியல் கவிதையோடு தான் திருச்சி விடுகிறது. தமிழகமே இன்னைக்கு விடியும், உலகமே விடியுதுன்னு நினைக்கிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த கவிதை. அப்ப இந்த வாசிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது எல்லா நேரத்திலையும் நம்மளோடய வந்துச்சு அப்படின்னா நமக்கு புத்துணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கமாக மாறும். இப்ப நான் ஒருவேளை என்னுடைய இளைஞர் மாணவர்களாம் வந்திருந்தா ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைச்சேன். இப்ப நான் ஒரு கேள்வி, பெரியவர்களால் கோச்சுக்காங்க, அந்த கேள்வி நான் கேட்கிறேன். இன்றைய தொழில்நுட்பங்கள் ஏதும் இல்லாத அன்றைய காலகட்டத்தில் நம்மவர்கள் நன்னீர் உள்ள இடத்தில் கிணறு வெட்டி இருக்கிறாங்க. நல்ல தண்ணீர் இருக்க இடத்துல கிணறு வெட்டி இருக்கிறாங்க. இது அத்தனை எளிதான சாத்தியம் இல்லை. கரெக்டா ஒரு இடத்துல குளம் வெட்டுறாங்க, ஒரு கிணறு வெட்டுறாங்க, அந்த இடத்துல நல்ல தண்ணி கிடைக்குது. அந்த நல்ல தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்ப என்ன கேள்வி அப்படின்னா 3 விஷயம். ஒன்று, ஒரு இடத்துல கிணறு ஒரு இடத்துல தோன்றோம், தோண்டிய கிணற்றில் தண்ணீர் வராமல் போய்விட்டால் அத்தனை உழைப்பும் வீணாகிவிடும். ஒண்ணு. 2வது, தண்ணி வந்துருச்சு,
வந்த தண்ணீர் உப்பு தண்ணீரா இருந்தாலும் பயன் கிடையாது. மூன்றாவது, கோடை காலத்தில் இந்த தண்ணீர் வற்றி விட்டது அப்படின்னாலும் அது அந்த கிணறு தோண்டினது பயன் இல்லாம போயிடும். அப்ப நம்ம ஆட்கள், ஒரு தமிழர்கள் ஒரு கிணறை தோண்டுகிறார்கள். ஒரு கிணறை தோண்டி அந்த கிணறில் நல்ல தண்ணீர் வருகிறது, கோடை காலத்திலும் வற்றாத தண்ணீர் வருகிறது. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? நான் இதை சங்க இலக்கியத்திலிருந்து தான் எடுத்தேன். அந்த பாடல்கள் இதில் குறிக்கல, நான் சொல்றேன். இப்ப எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயம், இப்ப எந்த இடத்துல தண்ணீர், இந்த இடத்துல நம்ம ஒரு கிணறு வெட்டணும், நான் வாசிச்சது அதனாலதான் சொல்றேன். இந்த இடத்துல வந்து தண்ணீர் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய நுணுக்கம் என்ன அப்படின்னா, மலையினுடைய குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பகுதியில் அதிக அளவு பச்சை பசேல் என புற்கள் வளர்ந்திருந்தால், சரியா, புற்கள் கொஞ்சம் புல்லு வளர்ந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்தில் குறைந்த ஆழத்தில் தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இது முதல் குறிப்பு ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது, சரி அந்த இடத்துல தண்ணீர் கிடைக்கும், கண்டுபிடிச்சாச்சு. இந்த மனையில தண்ணி வெட்டணும், எந்த இடத்துல கொஞ்சம் புல்லு வளர்ந்துருந்துச்சுன்னா, இந்த புல்லு பச்சை பச்சேன்னு இருக்கணும். புல்லு எல்லா இடத்துலையும் களை செடிகள் மட்டும் கிடையாது, அது ஒரு செழுமையாவே இருக்கும். அது தெரியும் நமக்கு, அதை பார்த்தாவே தெரியும். தண்ணீர் ஊத்துன செடிக்கும் ஊத்தாம இருக்கக்கூடிய செடிக்கும். இப்ப இந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய செடிகள், இந்த இடம் வந்து தண்ணீர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல நல்ல தண்ணீர், நன்னீர் கிடைக்கும் அப்படின்னு எப்படி தெரியும்? சரியா, நன்னீர் கிடைக்குமா அப்படின்னு விஷயத்த தோணும் போது இப்ப நம்ம அதுல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆய்வு செய்யணும். நவதானியங்களை அரைத்து கிணறு வெட்ட வேண்டிய நிலத்தில் முதல் நாள் இரவு தூவிவிட வேண்டும். அடுத்த நாள் காலையில் நீங்கள் உற்று கவனித்தால் அங்க இருக்கக்கூடிய நீங்கள் உள்ள போட்டிருந்த அந்த நவதானியங்களை எறும்புகள் இழுத்து கொண்டு ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்கோம். அந்த எந்த இடத்துல சேர்த்து வைத்திருக்கிறோம், இந்த இடத்துல வந்து நன்னீர் இருக்கிறது என்று பொருள் அப்படின்னு குறிச்சிருக்காங்க. இது ஒன்னொரு பாடல்கள்ல மேற்கோள் இருக்கு. நான் அந்த கட்டுரை திரும்ப எழுதிக்கிட்டு இருக்கேன். அடுத்த மாதம் அல்லது அதுக்கு அடுத்த மாதம் இனிய உதயத்தில் அந்த கட்டுரை வரும். அதுக்கான சான்றுகளோடு எழுதிக்கிட்டு இருந்தேன். இப்ப மூணாவது, நல்ல தண்ணீர் கிடைச்சிச்சு. இந்த தண்ணீர் கோடை காலத்துக்கும் கிடைக்குமா? மூணாவது கேள்வி. இப்ப என்ன பண்ணணும்? இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து கோடை காலத்துல ஒரு 2-3 இடத்துல புல்லு முளைச்சிருக்கு, 2-3 இடத்துல வந்து இந்த எறும்புகள் சேர்த்து வச்சிருக்கு. அப்ப எந்த இடத்துல கோடை காலத்திலும் தண்ணீர் வரும் அப்படின்னா, இந்த இடத்த அப்படி அடைச்சிட்டு கால்நடைகள், ஒரு 2 பசுமாடு அல்லது ஆடு ஏதாவது ஒண்ணு, நீங்க குறிப்பா மாடுகளை 2-3 மாடை உள்ள விட்டு நீங்க பகல்ல விட்டுட்டோம் அப்படின்னோம்னா, இந்த மாடுகள் அங்க இருக்கக்கூடிய புற்களை தின்று விட்டு ஒரு இடத்தில் போய் படுத்து கிடக்கும். தொடர்ந்து 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் தொடர்ந்து கவனித்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எந்த இடத்துல மாடு படுத்து கிடந்துச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்த இடத்தில் நாம் கிணறு வெட்டினால் அது கோடை காலத்திலும் தண்ணீர் வற்றாது என்பதை தமிழர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். தமிழர்களுடைய அறம், இது வந்து ஒரு அறிவு சார்ந்த விஷயம். பிதாகரஸ் தேரம் நமக்கு தெரியும், கணிதவியல் படித்தவர்களுக்கு தெரியும். ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய கர்ணம் எப்படி கண்டுபிடிக்கிறது, செங்கோண முக்கோணத்தினுடைய கர்ணம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு ஃபார்முலா. இந்த பக்கம் கீழே வந்து ஒரு 8, உயரம் வந்து ஒரு 6 அப்படின்னா 8 ஸ்கொயர், இது வந்து 6 ஸ்கொயர், ரூட் போட்டு 8 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர், 8 8 64, 6 6 36, 100, 100க்கு ரூட் எடுத்தோம்னா 10. அந்த புள்ளி தான் கர்ணம் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க பிதாகரஸ் தேரத்துல. இதான் இப்ப இருக்கக்கூடிய விஷயம். நமக்கு ஒரு பாடல் இருக்கு, ஓடும் நீளம் தனை ஓரட்டு குறுக்கி கூறிலே ஒன்றை தள்ளி குன்றத்தில் பாதியை சேர்த்தால் வருவது கர்ணம் தானே. ஓடும் நீளம் தனை ஓரட்டு குறுக்கி கூறிலே ஒன்றை தள்ளி குன்றத்தில் பாதியை சேர்த்தால் வருவது கர்ணம் தானே. கீழே இருக்கக்கூடிய பகுதி, அதனால 8ன்னு போட்டிருக்கேன், நான் சும்மா 8ன்னு வச்சேன். கீழே இருக்கக்கூடிய பகுதி 8, ஓடும் இது நீளம், குன்றுனா உயரம். ஓடும் நீளம் தனை ஓரட்டு குறுக்கி 1 2 3 4 5 6 7 8 ஓரட்டு குறுக்கி கூறிலே ஒன்றை தள்ளி, ஒன்றை தள்ளிட்டோம்னா 7 இருக்கும். ஓடும் நீளம் தனை ஓரட்டு குறுக்கி கூறிலே ஒன்றை தள்ளி குன்றம் 6 சொன்னேன், குன்றத்தில் பாதியை சேர்த்தால் 7 கூட்டல் 3 10, அதுதான் கர்ணம். கர்ணத்தை கண்டுபிடித்து அந்த கர்ணத்தின் புள்ளியில் ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு கோயிலுடைய உயரம் இவ்வளவு உயரம் இருக்கு, இதனுடைய அடியாளம் இவ்வளவு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு மேக்ஸ் நான் எங்க பேராசிரியர்கிட்ட கேட்பேன், எதுக்கு கர்ணம் கண்டுபிடிக்கிறீங்க, எதுக்கு கர்ணம் கண்டுபிடிக்கிறீங்க? அதெல்லாம் தெரியாது. கர்ணம் கண்டுபிடிச்சா எங்க வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம தமிழர்கள் கர்ணத்தை கண்டுபிடிச்சு இந்த உயரத்தில் இந்த புள்ளிதான் கர்ண புள்ளி அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்தில் விமானங்களை அமைத்தலோ அல்லது மலை உச்சியில வந்து ஏதோ ஒரு
தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய இடத்தை பயன்படுத்துவதற்காகவோ பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பாடல் நமக்கு இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஐயாவுக்கு ஜாகிர் ஐயாவுக்கு விழாக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். சங்க இலக்கியங்களை வந்து அவன் தலைவன் தலைவி போயிட்டு இருக்கும்போது தலைவன் பொருளீட்ட போயிட்டு பொருளீட்டு விட்டு திரும்ப வரான். திரும்ப வரும்போது அந்த தேரோட்டிகிட்ட சொல்றான், என்ன சொல்றான், கொஞ்சம் பார்த்துக்கோ, நீ என்னை கொண்டு போய் பத்திரவாங்க வீட்டுல போய் எங்க பின்னாடி பிள்ளைகிட்ட சேர்க்கணும்னு ஆசைப்படுறடா, ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா கொஞ்சம் கவனமா போ. இதே பகுதியில் நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே பகுதியில் பொருளீட்டுவதற்காக நடந்து போறப்ப இந்த பக்கத்துல வந்து நிறைய நண்டுகள் இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு இருந்ததை பார்த்தேன். நண்டு இங்கிட்டு போயிட்டு இருந்ததை பார்த்தேன். இப்ப நீ நடந்து போகும்போது நீ வேமா வண்டி ஓட்டுறீங்க அடிப்படையில் அந்த நண்டுகளை ஏற்றி கொன்றாத, அது பாட்டு போயிட்டு இருக்கும், கொஞ்சம் பார்த்து வண்டியை ஓட்டுறான். இதுதான் தமிழருடைய அறம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்முடைய இலக்கியங்கள்ல இருக்கு, அறிவியல் சிந்தனை இலக்கியத்துல இருக்கு. தமிழ் எண்கள் நம்ம கண்டுபிடிச்சது, பூஜ்ஜியம் நம்ம கண்டுபிடிச்சது, வானியல் அறிவு, வேளாண்மை அறிவு, இந்த விஷயம்லாம் இங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றதை விட இருக்கிறதை வெளிக்கொண்டு வருவதற்கும் ஆதாரபூர்வமாக நாம் சொல்றப்ப இந்த மாதிரி விஷயத்தால வகுப்புல சொல்லும்போது, ஐயா இந்த மாதிரி புத்தகம் நான் தோழருக்கு தெரியும், 4ஆம் தேதி வந்து கும்பகோணத்துல தமிழ் ஒரு அருமையான குழு 200 மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் வளர்ச்சித்துறையில் பரிசு வாங்கக்கூடிய நல்லா வாசிக்கக்கூடிய மாணவர்கள் 200 பேருக்கு வகுப்பு, 160 170 மாணவர்கள் இருந்தாங்க. ஒரு அரை நாள் அவங்களுக்கு பயிற்சி, எனக்கு ஒரு 2 மணி நேரம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்களோட பேசும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது அவன் கேட்கறான், இந்த இது எங்க இருக்கு, இந்த குறிப்பு எங்க இருக்கு, இந்த விஷயம் யார் சொன்னா. ஏன்னா அவன் அவ்வளவு ஈர்ப்பா இருக்கான். நம்ம எல்லாமே பாக்குற மாதிரி கிரிக்கெட் போதை, நுகர்வு கலாச்சாரம், போதை, காதல், அழகி போட்டி, ரசிகர் மன்றம், இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் தாண்டி இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய, இந்த சமூகத்தை தாங்கக்கூடிய, இந்த சமூகத்தை ஏதாவது ஒரு உயரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த இளைஞர்களை நாம் அடையாளம் காணுவதுதான் நமக்கான வேலையாக இருக்கும். அதற்கு இந்த வாசிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நாம் உண்டாக்க வேண்டும். இப்ப இந்த வாசிப்பு அப்படிங்கிற பழக்கத்துக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சென்னை புத்தக கண்காட்சியில வந்து நம்முடைய மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து ஒரு உறுதிமொழி எடுக்க சொன்னாங்க. நான் என்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருந்தேன். 35வது சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக வந்த நம்முடைய குடியரசுத் தலைவர், அன்றைய மேன்மைமிகு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் கூடியிருந்தவர்களை பார்த்து ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்வீர்களா அப்படின்னு கேட்கிறார். அந்த உறுதிமொழி இதுதான்: என்னுடைய வீட்டில் பூஜை அறை அல்லது பிரார்த்தனை இடத்திற்கு அருகில் 20 நல்ல புத்தகங்களுடன் ஒரு சிறிய வீட்டு நூலகத்தை நான் தொடங்குவேன், செய்வீர்களா? இது ஒரு முதல் கேள்வி. 2வது, என்னுடைய வளர்ந்த மகன் அல்லது மகள் 20 புத்தக நூலகத்தை 200 புத்தக நூலகமாக மாற்ற எங்கள் குடும்பம் உறுதுணையாக இருக்கும், செய்வீர்களா? 3வது, தினமும் 1 மணி நேரம் நானும், இது ரொம்ப முக்கியமானது, நானும் மற்றும் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எங்கள் வீட்டு நூலகத்தை பயன்படுத்தி படிக்கும் பழக்கத்தை இன்று முதல் தொடர்ந்து செயல்படுத்துவோம், செய்வீர்களா? இது 3ஐயும் கேட்டுட்டு அவர் சொல்றாரு, உங்கள் வீட்டு நூலகம் தான் உங்கள் பரம்பரை சொத்து, உங்கள் வீட்டு அதை நீங்கள் உருவாக்கம் செய்ய வேண்டும், முயற்சிதான் தமிழகத்தில் ஏற்பட போகும் அறிவு புரட்சிக்கு அடிப்படை ஆதாரம், அதை நிகழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நூல்களுடன் ஒரு குழந்தை வளராவிட்டால் அது ஒரு பேரிழப்பு என்கிறார் லிங்கன். நூல்களுக்கானது செலவு அல்ல, அது மூலதனம். அது வந்து வருமானத்தை பெருக்கக்கூடிய நிகழ்வும் அல்ல, அது ஒரு மூலதனம். ஒவ்வொரு மனிதருக்கும் அது அடிப்படையானது. எனவே நூல் வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அனிச்சை செயலாக, நம் பாய்ந்து வரக்கூடிய ஒரு தீப்பொறி நம்முடைய கண்ணில் பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படி நம்முடைய கண்ணு வந்து நம்முடைய கை வந்து கண்ணை பாதுகாக்கிறதோ அல்லது இமை பாதுகாக்கிறதோ, அதை போல வாசிப்பு பழக்கம் என்பது அனிச்சை செயலாக நம்முடைய இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒரு வாசிப்பை, இளைஞர்களின் வாசிப்பை உற்சாகப்படுத்துவதற்கு நம்மால் என்ன முயற்சி செய்ய முடியுமோ, குழந்தைகளின் வாசிப்பு தன்மையை உயர்த்துவதற்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி நாம் முயற்சி எடுக்கிற போது இளைஞர்களுக்கு சிற்பி சொல்வாரு, இளைஞனே பருவ நெருப்பில் காய்ச்சிய வாளே, நாளை என்பது உன் திருநாளே, நினைவிருக்கட்டும் உன் புருவ நெருப்பில் பூகம்பங்கள், நீ இமை திறந்தால் சூரிய உதயங்கள், நீ கொட்டினால் உலகமே செவிடு, எட்டி உதைத்தால் திசைகளும் தவிடு, இது உனது பலம் அசுர பலம் என்று சொல்லுவார். அப்படி அசுர பலம் கொண்டவர்களாக இளைஞர்கள் உருவாவார்கள். அப்படி
நாளைய சமூகத்தை தாங்குவதற்கு நமக்கு தூண்கள் தேவை என்றால் வாசிப்பு என்கிற ஒரு பழக்கத்தை வாழ்வின் அன்றாட செயலாக, அனிச்சை செயலாக நம் குழந்தைகளிடமும் இளைஞர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு உறுதி ஏற்கிற நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைய வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.